நீ பார்த்தாயா? நீங்க பாக்கல, நானும் பாக்கலங்க. ஆயிரம் வார்த்தை சொன்ன போதும் நான் பார்த்ததில்லப்பா. சரி, நீங்க கொஞ்ச நேரம் இருங்க, நாங்க கொஞ்ச நேரம் அப்படி அதுக்கு கூட எல்லாம் வச்சு ஆடி பாக்குறோம். சந்தோஷமா நீங்க ஆடு. நீங்க தான் ஆடுங்களா செத்த நேரம். இது வெட்டி பொழப்பு. வெட்டியா பொழப்புமா அது சொல்லுவாங்க. வெட்டி இது பொழப்பு நித்திரைக்கு காடம். மகாராஜாவுக்கு குத்து விட்டுட்டே இருக்குதா? நீங்க ஆட ஆட அவருக்கு சொர்க்கம் தாண்டவம் ஆடுது. சரி, அப்படி இருந்தாலும் மகாராஜா நிமிர்ந்து பார்க்க சொல்லப்பா. சன்மானத்தை வாங்க வேண்டும் அல்லவா? மகாராஜா சத்தியகி ஒரு பாட்டுக்காக நீங்க பார்த்து அந்த சாமானத்தை கொடுத்தீங்கன்னா தான் ஏத்துக்குவாங்க. ஆமாங்க, என் வாய் வளர வாய்ங்க. சத்தியகீர்த்தி, ஆயிரம் வார்த்தைகள் சொன்னாலும் சரி, பெண்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். என் கட்டிய மனைவிக்கு நான் துரோகம் செய்பவன் அல்ல. அவர் ஆடியதற்கு வேண்டுமான சன்மானத்தை கொடுத்து அனுப்பு. என்ன பண்ண அடிக்கிறோம்? ஒன்னு அதை யாரையா பண்ண சொன்னா இருக்கிறத பண்ணப்படாது. கிடக்கிறமா ஒரு பெண்ணை கண்டால் மட்டும்தான் அல்ல, ஒரு பெண்ணை ஏறெடுத்து பார்த்தால் கூட பெண்களுக்கு தான் கற்பு இருக்குதுன்னு இல்ல, ஒரு ஆண்களுக்கு கற்புண்டு. பாலையிட்ட மங்கைக்கு துரோகம் செய்யும் ஒவ்வொரு கணவனுக்கும் நரகத்தில் தண்டனை உண்டு. அந்த வேலையை நான் செய்வோம் இல்ல. சுத்தப்படாது. ஏப்பா, ஏமா நீங்க எத்தனை ஆனாலும் எங்க மகாராஜா பார்க்க மாட்டேறாரு. சரி, நல்லா தப்பா மத்த பாட்டு போடுங்க. போடுங்க, ஆனா பார்க்கலாம், ஆவலாம் சேர்த்துட்டு போலாம். இதுவே போதும் என்று நினைக்கின்றேன் உங்க மகாராஜாவுக்கு. ஆமா, அதனால சன்மானம் கொடுக்கறா. என்ன சன்மானம் தருகிறார்? என்ன வேண்டும் என்று என்ன கேட்க சொல். அவர் ஆடியதற்கு என்ன சன்மானம் வேண்டும் என்று கேட்க. ஏப்பா, நீங்க ஆனது ஆன வளப்பத்துக்கு என்ன வேணும்னு கேட்கறாப்ல. அப்படியா? உங்கள் மகாராஜாவின் மணிமகன வேண்டும். மகாராஜா மணிமகட வேணுமா? அப்படி இல்லன்னா எங்கள் இருவரையும் விவாகம் செய்து கொள்ள வேண்டும் மனைவியாக. மகாராஜா, ஆண்டவா பரமேஸ்வரா, என்ன முடியுமா முடியாதாமா? அவசரப்படலாம். மகாராஜா, என்னப்பா ஆடனத்துக்கு உங்க மணிமகடத்தை கொடுத்தா கொடுக்கறதா, சரி இல்லன்னா உங்களுக்கு திருமணம் பண்ணிக்கிறதா. நீ பார்த்தாலும் சரி பார்க்கலாலும் சரி, இது ரெண்டுல ஏதோ ஒரு வேலை நடத்து. வேண்டியான சன்மானத்தை நீங்களே அளித்து விடுங்கள். நாங்களே கொடுக்கணும். குடப்பா, நீ உன் கையினால் கொடு. பார்க்க நீதானே போட்டு கொடு. ஏங்க நீங்க கொஞ்சம் அந்த பக்கம் பாருங்க, இதையும் பார்க்காம இருங்க. உன் மகாராஜா மணிமகத்தை கொடுத்து விட்டாரா? கொடுக்கிறாரு. இந்த ஆசையோடு இணங்குகிறாரா? அதான் நீ ஆடுன ஆட்டத்துக்கு எவ்வளவு வேகமா என்ன கொடுக்க? எவ்வளவு கொடுக்க? சாமானம், எஜமானு சாமானம் கொடுக்க. என்ன சாமானும்? அவரா கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க? கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் பண்ணுவாங்க. அவனுக்கு ஒண்ணு போடு, அவனுக்கு ஒண்ணு போடு, அவனுக்கு ஒண்ணு போடு. யாரும் சொல்றாங்க பாரு. ஏய், சன்மானம் கேட்டதுக்கு அடி கிடையாது. எங்க உங்க மகாராஜாவை எப்படி தப்பா பேசுறாளுவ அதுக்கு தாட்டி சன்மானம் கேட்டதா கொடுத்துருப்போம். போட சுவாமி, தங்கள் வார்த்தை பிரகாரம் அன்னவரத்திலே சென்றோம், ஆடினோம் பாடினோம். அப்படியா? எத்தனையோ வித்தைகளெல்லாம் நாங்க காட்டணும், அவுத்து போட்டு கூட காட்டணும். சுவாமி, ஒண்ணுக்குமே அங்க எழும்பவில்லை. உங்களை என்ன செய்தார்? அடித்து துன்புறுத்தி அனுப்பிவிட்டார் சுவாமி. உங்களை இருவர்களையும் அடித்தார். அந்த ஹரிச்சந்திரன் அடித்தாரோ? அவர் சீடர்களை விட்டு அடித்து விட்டார். சத்தியகிருதி ராஜன் சொன்னால் அருகாமை அது ராஜனிய சாரம். சரி, அவர்கள் பேர் சத்தியகிருத்தி. சத்தியகிருத்தியா? பார்க்கிறேன். நம்மளுடைய இதாசனம் செல்லுங்கள் இருவர்களும். சரி, அந்த ஹரிச்சந்திரனா இல்லை நானா? ஒரு வினாடியில் என்ன? இவங்களையும் கூட்டிட்டே போங்க, இவங்களையும் கூட்டிட்டே போங்க, இவங்களையும் கூட்டிட்டே போங்க.
திருவடிக்கு பொறுமரக்க உடத்தக்கதே திருவடிக்கு பொறுமரக்க உடத்தக்கதே இடிப்பது போனால் வேறென்றோ அந்த மதம் கொண்டு அரிச்சந்திரன மடையடிப்போம் அது பிடிவிட்டு போதும் பிடிவிட்டு போதும் எந்த ஆசானடா உனக்கு கற்றுக் கொடுத்தோம்? அரைச்சந்திரா, பெண்களை அடிக்க சொல்லி யாரா உனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள்? என்ற அறிவு கட்டவனை நான் என்னுடைய பெண்களை என்னுடைய மகளை அடித்திருக்கிறாய். அறிவு கட்டவனை என்ன பதில் சொல்ல போகிறான்? சுவாமி, எந்த குற்றமும் செய்யாதவன் நான், எந்த ஒரு பாவமும் செய்யாதவன் நான். என் ஆடியதற்கு என் சத்தியகீர்த்தை விட்டு வேண்டுமான சன்மானத்தை கொடு என்றுதான் நான் சொன்னேன். சொன்னாய்? ஆமா சுவாமி. அடிபட்டு ஓய்பட்டு இரு செல்வங்களும் என்னுடைய பாதத்திலே விழுந்து அழுகிறார்கள். என் சத்தியகீர்த்தி எதற்கு நான் இப்படி செய்தான்? பதில் சொல்லலாம். என் சத்தியகீர்த்தி செய்த தவறுக்கு என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி. நீ என்ன உன்னை மன்னிப்பதற்காக நான் வரவில்லை. என்னுடைய பிள்ளைகளை அடித்ததற்கு என்ன பதில் சொல்ல போகிறான்? உன்னிடத்தில் ஆடினதற்கு பாடினதற்கு இதுதான் சன்மானமா? ஆண்டவா, உங்களுக்கு எது வேண்டுமானாலும் கேளுங்கள். எது வேண்டுமென்றாலும் கேளுங்கள். எதை வேண்டுமென்றாலும் கேளுங்கள். ஹரிச்சந்திரா சுவாமி, எது வேண்டுமென்றாலும் கேளும் என்று சொன்னாய் அல்லவா? என்னுடைய பெண்களை அடித்ததற்கு உன்னுடைய நாடாகிய இந்த அயோத்தியை தாரை வார்த்து கொள்ளலாம். எவ்வளவுதானே? இவ்வளவுதான். இந்த அயோத்தி குடையீர் அயோத்தி மாநகரத்தை உங்களுக்கு தாரை வார்த்து கொடு. என்னுடைய செல்வங்களும் நாங்களும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும். என் சத்தியகீர்த்தி செய்த தவறுக்காக நான் இதை தராமல் விடுவேன். என் குடையீர் அயோத்தி மாநகரத்தை உங்களுக்கு ஒப்படைக்கிறேன். அப்படியா? உண்மைதான். நடக்கட்டும். என் குடைகிரி அயோத்தி மாநகரம் பூச்சக்கர குடை அத்தனையும் குருவாகி விஸ்வாமித்திரருக்கே சொந்தமாக. ஹரிச்சந்திரா, இந்த வனத்திலே எனக்கு தாரை வார்த்து கொடுத்திருக்கிறாய். என்னுடைய பெண்கள் இருவர்களும் மூவர்களும் இந்த அயோத்திக்கு வருவோம். உன்னுடைய இதாசானத்திலே ராஜசபையிலே நீ அமர்ந்து எப்படி ராஜ பரிபாலனம் செய்தாயோ அதை போல என்னை அமர வைத்து என்னுடைய செல்வங்கள் அருகாமையில் இருப்பார்கள் ஒப்படைத்து விட்டு இந்த நாட்டை விட்டு போய்விட்டதா? உங்களுக்கு சொந்தமான பிறகு நாட்டில் எனக்கு என்ன வேலை சுவாமி? போகலாம் அயோத்தி. அப்படியா? குடைகிரி அயோத்தி மாநகரம் அத்தனையும் உங்களுக்கு சொந்தம். ராஜபரிபாலனம் செய்பவர்கள் இனிமேல் விஸ்வாமித்திரரே. உன்னுடைய களஞ்சியம் எங்கே? எந்த இடம் இருக்கிறது சுவாமி? தீப்புறமாக சென்றால் களஞ்சியம் இருக்கிறது. களஞ்சியம் இருக்கிறது. ஆயுத கிடங்கு எங்கே? ஆயுத கிடங்கு அதுவோ பாருங்கள். ஆயுத கிடங்கு இங்கே இருக்கிறது. தானிய கிடங்கு எங்கே? தானிய கிடங்கு அது அப்புறம் பாருங்கள் சுவாமி. சபாஸ். சரி, இனி உமக்கு வேலை இல்லை. போகலாம். செல்வங்கள் சந்திரன் போ. நில்லடா சுவாமி. நான் வேல்வெளி யாகம் செய்வதற்கு பொன்பொருள் கேட்டேன் அல்லவா? உண்மைதான். அது எங்கே? இதுதான் சுவாமி இருக்கிறது. அயோத்திய தாரை வார்த்து கொடுத்து விட்டாய். உண்மைதான். அதற்கு முன்பு வேல்வெளி செய்வதற்கு உன்னிடத்தில் பொன்பொருள் கேட்டேன் அல்லவா? உண்மைதான். எமக்கு கொடுத்தாய் அல்லவா? உண்மைதான். முத்திரை வைத்தாய் அல்லவா? ஆமாம் சுவாமி. ஏன்டா என் பொருளை எனக்கு தாரை வார்த்து கொடுக்கறதுக்கு அதற்கு என்ன வழி சொல்லுகிறாய்? அதை சொல்லிவிட்டு சொல். கடவுளே, ஆயிரமே இருந்த போதிலும் நான் இப்பொழுது நினைத்ததுதான் தவறு. உங்களுக்கு சொந்தமான பொருளை மீண்டும் எடுத்துக் கொடுப்பது என் தவறுதான். எப்பொழுது இருந்தாலும் சரி, பொன்பொருள் திரவியம் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னதை அத்தனையும் கொடுத்து விடுகிறேன் சுவாமி. சரி,
அந்த பொருளை ஆஹா, எமக்கு கொடுத்ததை திருப்பி கொடுத்து விடுகிறாய். உண்மைதான் எவ்வளவு நாளையில் கொடுப்பாய்? சுவாமி. நீங்கள் சிறிது காலம் அவகாசம் கொடுத்தால் 48 நாள். பொன்பொருள் அத்தனையும் கொடுத்து விடுவீங்க. அத்தனை கொடுத்து விடுவாய். இங்க பார், ஆஹா, உன் பின்னால் ஒரு ஆள் அனுப்புவேன். அப்படியா? 48 நாளைக்குள் கொடுத்து விட்டால் ஆ. சம்பளம் நான் கொடுப்பேன். அப்படியா? ஒரு வினாடி தவிர்த்ததானால் ஆ, சம்பளம் நீதான் அண்ணவனுக்கு கொடுக்க வேண்டும். சுவாமி, ஆ, ஒரு நொடி கூட தவறாமல் படிக்கு உங்கள் பொன்பொருள் திரவியத்தை கொண்டு வந்து சேர்ப்பது என் வேலை. அப்படியா? போகலாம், போ. அகற்றும் சுவாமி. போ டேய், நெல்லு போ. நில்றா. இந்த ஆடை அடிகள் எல்லாம் ஆ. இந்த அயோத்திக்கு சொந்தம். அதை விட்டு அதான் கட்டி கொண்டு போற. அப்படியா? உண்மைதான் சுவாமி. டேய், பேசப்படாது, கட்டி வேண்டும். இவ்வளவுதானே? ஆ. அத்தனை தருகிறேன். போடு. ஐயா, தங்க மணிமகுடா, ஆண்டவா, ஐயா, நான் அத்தனையும் தரணையா, தெய்வமே. ஐயா, ஞானி முத்து கோட்டையெல்லாம் ஆண்டவா, ஐயா, நான் அத்தனையும் தரேன் சுவாமி, தெய்வமே. ஐயா, ஐயா, வயிறாடல்ல, சுவாமிய அத்திகைய, அத்தனையும் தரணையா, அத்தனையும் தரணையா. அதையும் கழட்டு. ஏய், துணியும் கழட்டு. ஐயா, ஐயா, கையே அத்திகையோ, அத்தனையும் தரேன் சுவாமி. ஐயா, ஐயா, முத்துமணி, ஐயா, நவரத்தினமோ, ஐயா, ஐயா, தங்காடல்ல, ஐயா, மணிமகுடா, ஐயா, நான் சிறுடனே, ஐயா, தரணையா. நவரத்ன பொன்மால, அத்தனையும் தரேன் சுவாமி.
ஹரிச்சந்திரா, விஸ்வாமித்திரரே, ஆ, நீங்கள் சொன்னபடியே சரி என் தங்க மணிமகனம் என் நவரத்தின பொருந்திய சரி அத்தனை பொன்பொருள்களும் ஆ, உங்களுக்கே சொந்தம். மகன்கள் சரி. ஆண்டவா, நீயோ உன்னுடைய மனையால் உன் மகன் ஆ, ஒரு வினாடிக்குள் இந்த அயோத்தியை விட்டு சென்று விட வேண்டும். இவ்வளவுதானே? செல்லும் போது முன்பு நான் கொடுத்தேன் அல்லவா, 48 நாளைக்குள் எமக்கு வந்து சேர வேண்டும். 48 நாளில் ஒரு நொடி கூட குறையாமல் படிக்க உங்களிடத்தில் ஒப்படைத்து சென்று வாரும். அதட்டும் சுவாமி. டேய், நில்றா போ. போடா இங்க. இன்னும் ஏதாயினும் குறையா? டேய், உன் பாதத்தில ஒட்டியிருக்கக்கூடிய மண்ணு இந்த அயோத்திக்கு சொந்தம். சுவாமி, ஜலத்தை விட்டு கழுவி விட்டு செல். என் பாதத்தில் ஒட்டிய மண்ணில் உங்களுக்குத்தான் சொந்தம். எமக்கு சொந்தம், இந்த அயோத்திக்கு சொந்தம். ஆமா ஆ, குளக்கரையில் காலை நினைத்து விடுகிறேன். போடு. அப்படி சிறிது மண்ணு கூட என் பாதத்தில் ஒட்டாது. சரி ஆகட்டும் ஆண்டவா, சென்று வருவான். ஆகட்டும். ஆ.